5 ஆண்டுகளுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு தங்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதி அளித்துள்ளது வடகொரியா. வடகொரியாவுக்கு அவ்வளவு எளிதில் சுற்றுலா செல்ல முடியுமா என்ன? என்னென்ன கட்டுப்பாடுகள் உள்ளன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கொரோனாவுக்கு முன்பே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட நாடு வடகொரியா. வடகொரியா என்றாலே அணு ஆயுதங்கள், ரொம்பவே ஸ்ட்ரிக்டான தலைவர் கிம் ஜாங் உன் தான் பலருக்கும் நினைவு வரும். ஆனால் உண்மையிலேயே எண்ணற்ற சுற்றுலா தலங்கள் நிறைந்த அழகான ரகசிய பிரதேசம்தான் இந்த வடகொரியா. வடகொரியாவையும் சரி, அங்கு சுற்றுலா செல்பவர்களையும் சரி, உலகமே சற்று வித்தியாசமாகத்தான் பார்க்கும். நீங்கள் வடகொரிய எல்லையை மிதித்துவிட்டாலே ஏகப்பட்ட கண்டிஷன்கள் போடப்படும். நிச்சயம் அது ஒரு திட்டமிடப்பட்ட சுற்றுலாவாதான் இருக்கும். இந்தியாவை போல் எங்கு வேண்டுமானாலும் வடகொரியாவில் சுற்றுலா பயணிகள் சுற்றித் திரிய முடியாது. எப்போதும் உங்களை ஒரு கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கும். அவர்கள் அனுமதிக்கும் இடத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். அனுமதி இல்லாமல் நினைக்கும் இடத்திலெல்லாம் செல்ஃபி எடுக்க முடியாது. வடகொரிய தலைவர்களை பொறுத்தவரை அந்நாட்டு மக்கள் கடவுள்களை போன்றவர்கள். அவர்களின் படத்தையோ சிலைகளையோ அவமதித்தால் கொலை குற்றம் போல் கருதப்படும். வடகொரிய விடுதியில் இருந்த போஸ்டரை திருட முயன்ற இளைஞருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை எல்லாம் விதித்ததாக கூறுகிறார்கள். இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் உண்டு வடகொரியாவில் சுற்றுலா பயணிகளுக்கு. கொரோனா காலத்தில் மூடிய எல்லைகளை எப்போதோ மற்ற நாடுகள் எல்லாம் திறந்துவிட்டன. ஆனால் கொரோனாவையே அடக்கம் செய்து நினைவு தினம் கொண்டாடிய பிறகும் கூட வடகொரியாவோ எல்லைகளை திறக்கவில்லை. சுற்றுலாத்துறை ஆட்டம் கண்டதாலோ என்னவோ இப்போதுதான் கதவுகளை திறக்க மனம் வைத்துள்ளது வடகொரியா. மலைகள் நிறைந்த வடக்கு நகரமான சாம்சியோனில் விரைவில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட வாய்ப்புண்டு. அதேபோல் வடகொரியாவின் மற்ற பகுதிகளுக்கு வரும் டிசம்பரில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்கரம் கூப்பி வடகொரியா வரவேற்க பெட்டி படுக்கையுடன் காத்திருக்கின்றனர் சுற்றுலா பயணிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.